இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தின் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் சேர்ந்து தேவாதி தேவன் இயேசுவை ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவரே ஆராதனுக்குரிய தேவன். அவர் ஆராதிப்பது பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். அதை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். எங்கே இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது, இயேசு அதை பார்க்கிறார். எனவே நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டு ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. மண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. மண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். மண்ணையும் கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. ஒன்றுக்கும் உதவாத, யாருக்கும் பிரோஜனமில்லாத என்னை அழைத்தீர், உன்னத அன்பாலும் நேசித்தீர். ராஜாக்களாக ஆசான மாற்றினவரே, மக்கு ஸ்தோத்திரம் அழைக்கிறோம். வாரும். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீ, உன்னத அன்பால் என்னை நேசித்தீ. ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீ, உன்னத அன்பால் என்னை நேசித்தீ. ராஜாக்களாக மாற்றிவிட்டீ, அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டீ. ராஜாக்களாக மாற்றிவிட்டீ, அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டீ. துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். மண்ணையும் கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. உளையான சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தால் நிறுத்தீரையா. அபிஷேகத்தால் நிரப்பி அபிஷேக பாத்திரமாகி மாற்றினவரே, கூப்பிடுகிற வாரும் ஆண்டவரே. ஜீசஸ், உளையான சேற்றில் உழன்ற என்னை மாறாத நேசத்தால் எடுத்தீரையா. உளையான சேற்றில் உழன்ற என்னை மாறாத நேசத்தால் எடுத்தீரையா. அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டே, அபிஷேகத்தாலே நிறைத்து விட்டே. அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டே, அபிஷேகத்தாலே நிறைத்து விட்டே. துதிகன மகிமை உமக்கு தான்,
துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். மண்ணையும் கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. அதிசயமானவர், அதிசயமாய் நடத்துகிறார். அற்புதமானவர், அற்புதமாய் நடத்துகிறார். அதிசய குயவனே, அற்புத குயவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசய குயவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. அதிசய குயவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். மண்ணையும் கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தீர். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னையும் தேர்ந்தெடுத்து ஊழியத்தை செய்ய வைத்தவரே ஸ்தோத்திரம். இப்போ ஆராதனைக்குரிய இயேசுவே, ஆராதிக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்முடைய பிரசனம் கடந்து செல்வதாக. பல நாடுகள் இருக்கலாம், பல ஊர்கள் இருக்கலாம், பல நேரங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த நேரத்தில் ஆராதிக்கிறான்னு தெரியாது. ஆண்டவரே, நீர் காண்கிறீர். யாருடைய பிள்ளைகள் உண்மையாய் தேவன் ஆராதிக்கட்டும். யா பயபக்திக்குரியவரை பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கட்டும். ஆராதித்து ஆராதிக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். இந்த ஆராதனை மூலம் நீர் மகிமைப்படும், பிரசத்தை நிறைவேறட்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்து என்கிற விடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசுவை பாடப்போகிறோம். எனக்கொருவர் இருக்கிறார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினில் அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார், அவர் இயேசு. அருமையானவர்களே, இந்த மாதத்தை எல்லாரும் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு இந்த மாதத்தில் பிறந்தார், இந்த நாளில் பிறந்தார். நமக்கெல்லாம் தெரியாது இயேசு பிறந்தார். அப்போ எதுக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம்? தேவாதி தேவன் மனுஷனை தேடி வந்தார். நம்மை தேடி வந்த இயேசுவின் அன்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். தெய்வம் என்று சொல்லி நம்புகிறவங்களை, நம்பப்படுகிறவர்களை அதை நம்புகிற தேடி தேடி போகிறாங்க. அந்த உண்மையான தெய்வம் இயேசு மனு குலத்தை தேடி வந்தவர். என்னை பார்க்க அங்கே வா இங்கே வா அப்படி சொல்லாதபடிக்கு நம்ம தேடி வந்தவர் இயேசு. மனு குலத்தை தேடி வந்த இயேசுவை நம்ம பாடுவோம். எனக்கு ஒரு இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் அறியாமல் இருந்த என்னை தேடி வந்தார், அவர் இயேசு. கரெக்டு தட்டி பாடுவோமா? எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை
கருணையாய் தேடுகிறார். கானகத்து ஆட்டினை போல் வழிதப்பி தெரிந்தனே, மெய்ப்பனவர் என்னை தேடி வந்து என்னையும், யாருக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழிதப்பி திரிந்தேனே, மெய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் இழுத்து கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழிதப்பி திரிந்தேனே, மெய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் இழுத்து கொண்டார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். கடும் புயலும் பெரும் காற்றும் மோதியே தாக்கினாலும் அலைகள் மேல் நடந்து வந்தவர் கரவனுக்கு ஆதரவு. கடும் புயலும் பெரும் காற்றும் மோதியே தாக்கினாலும் அலைகடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்கு ஆதரவே. கடும் புயலும் பெரும் காற்றும் மோதியை தாக்கினாலும் அலைகடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்கு ஆதரவே. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். நான் அவரை தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தார். எனக்கு அவர் தெரியாது. என் தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்னதாகவே தெரிந்தவர் அவர். மேலும் ஆசீர்வதித்து பரலோகத்தை சேர்க்க விரும்பி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவை பாடுவோம். என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, பாரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, பாரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. ரட்சிக்கிற உலகத்துக்கு பத்திரிகையில பாலகனாக பிறந்தவர் என்னை மறுபடியும் பரலோகத்து கொண்டு போக எங்களோடு வருகிறார். நாட்களுடைய பாதங்கள் ஒழுங்க மலையில வந்து இறங்குமா, என்னை பரலோகத்தை சேர்க்க இயேசு வருகிறார். ஆயத்தமாகி பாடுவோம். மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பாருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோ. மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே,
அன்பாருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோ. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் அந்நாயம் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை அருணையாய் தேடுகிறார். விளங்கால் படிடுவோம். இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அவர் நேசித்தார், ஆனால் நான் அவருக்கு பிரியமாக நடக்கலை. நேசித்த தேவனை மறந்து எங்கேயோ போய்விட்டேன். அந்த அன்பு இயேசுவின் அன்பு எனக்கு கிடைக்குமா? காணாமல் போன ஆட்டை தேடி வருகிற தேவன் அவர். மனம் திரும்பின 99 ஆடுகளை குறித்து கூட கவலைப்படாமல் மனம் திரும்பாத ஒரு ஆட்டுக்காக கவலைப்படுகிற ஒரு இயேசு ஒருவேளை அவர் அன்பை தெரிந்தும் கூட அவர்கிட்ட விலகி போய் பல கஷ்டங்களுக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னை தேடி இயேசு வருகிறார். உன் அருகாமையில் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அவனை அப்படியே விட்டுவிட அவருக்கு மனசு இல்லை. தகப்பனை விட்டு தூரம் போனால் அங்கே பண்டித்துங்கிற தவிட கூட கிடைக்காது. அப்பா விட்டு போய் ராத்திரி வந்து பிரயாசப்பட்டாலும் கூட அந்த பெரிய கடவு சின்ன மீன் கூட கிடைக்காது. இயேசு விட்டு விலகுவது வெறுமையைத்தான் கொண்டு வரும். அப்படியே நேசித்த இயேசு விட்டு விலகி போய் வெறுமையாயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு செய்தி. உன்னை தேடித்தான் இயேசு வருகிறார். எழுந்து போனதை தேடி வருகிற ஆண்டவர் உன்னை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள வருகிறான். அன்பு தேவ பிள்ளைகளோட ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அவர் வந்தால் வியாதி சுகமாகும். அவர் வந்தால் அற்புதம் நடக்கும். வெறுமையெல்லாம் மாறி நிறைவான ஆசீர்வாதம் வரும். அப்படியே கண்களை மூடி அவர் நோக்கி பார்க்கலாமா? அப்படி அன்பு மாறாது. அநாதி ஸ்நேகத்தான் நேசித்தரு. மனுஷ அன்பு மாறும், இயேசு அன்பு மாறாது. அப்போ நேசித்தார் பார்த்தீங்களா? அதுபோல் இப்போ நேசிக்கிறார். அது ஆண்டு நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. Glory to Jesus. அன்பு, நிரந்தரமான அன்பு, நித்தியமான அன்பு, மாறாத அன்பு. ஜீசஸ். உடைந்திருக்கிற பிள்ளைகளை பார், நொந்திருக்கிற பிள்ளைகளை பார், அணைக்கவாறு. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தை நான் இழுத்துக் கொண்டேரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தை நான் இழுத்துக் கொண்டேரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. விட்டு புரிந்து அதே போல் அலைந்த அன்பு காட்ட அரவணைத்தவரே, ரோம நோக்கி பார்க்கிறேன். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டேரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டு சொல்லி சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. வியாதியை விட, என் கஷ்டத்தை விட, என் பிரச்சனைகளை விட உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல் ஆற்றித்தட்டு அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே,
தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சேர்ந்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. யோபு நெருக்கப்பட்ட யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபட. நல்லவர் நல்லது தான் நினைப்பார். என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இதோ செய்கிறார், மகிமையானவர்களை காண கிருபை செய்வார். செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வருஷம் முழுவதும் நடத்தி வந்த பாதை நினைத்தா கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தான் நேசித்தீரையா, காருண்யத்தை நான் எடுத்துக்கொண்டேரே. அநாதி ஸ்நேகத்தான் நேசித்தீரையா, காருண்யத்தை நான் எடுத்துக்கொண்டே. உங்களை பெற்றதுக்காக அம்மா நேசிக்கிறாங்க. நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டதுனால உன்ன மாதிரி பையன் இருக்கான் பத்தியா, உன்ன மாதிரியே முக்கு இருக்கு பத்தியா சொன்னதெல்லாம் அப்பா நேசிக்கிறார். கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி நேசிக்கிறாங்க. ஆனால் தேவாதி தேவனும் நேசிக்கிறார். அவர் உருவாக்கி இவங்க அன்பெல்லாம் மாறும். ஆனால் உருவாக்கின தெய்வத்தின் அன்பை மாறவே மாறாது. அவர் உருவாக்கினா, அவர் நேசிக்கிறார். அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த வருஷம் முழுவதும் அவர் நடத்தினார். எல்லாரும் கைவிட்டால் அவர் நடத்தினார் அதிசயமாக. அந்த ஆண்டவர் துதிக்க போகிறோம். எந்த ஆண்டோடு தெரியுமா? நம்ம தேடி வந்த இயேசுவை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் போகலை, அவர் தான் தேடி வந்தார். நாம் கூப்பிடலை. அவர் ஏதோ பார்த்து மனதுருக்கினார். ரத்தத்தில் கிடந்த நம்ம பார்த்தாரு, அழுக்கு சேத்துக்குள்ளே கிடந்த நம்ம பார்த்தாரு, ஓ பசியில் கிடந்த நம்ம அவர் பார்த்தாரு. வியாதிப்பட்ட அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவன் யார் பார்த்தா? இயேசு பார்த்தாரு. யார் அவர்கிட்ட போய் சொன்னான், வாங்க யார் மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் வந்து சுகமாய் கூட சொன்னாங்களா யாராவது? அவன் கூப்பிட்டானா ஆண்டவரேன்னு சொல்லி? அவனுக்கு இயேசு தெரியவே தெரியாது. அவர் மனதுருகினான், கிட்ட போனான், சுகம் வேணுமான்னு கேட்டு சுகம் கொடுத்தாரு. அந்த இயேசு நம்மையும் தேடி வருகிறான். வியாதிப்பட்டு கிடக்கிற அன்பு தேவப்பட ஒரு பொம்பளை விதவை ஒரே ஒரு மகனை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டே போகிறான். யாராவது சொன்னாங்களா? ஐயா அந்த அம்மா பாவம், இந்த பையனை தவிர வரைய பையனே கிடையாது, ஐயா அந்த பையன் செத்து போயிட்டான், ஏதாவது செய்யுங்க. யாராவது சொன்னாங்களா? ஏசு மனதுருகினான். அவர் போனார், அவர் தொட்டார், எழுப்பி அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு நம்ம தேடி வருகிறார். அந்த ஆண்டவர் துதிப்போமா கொஞ்சம்? ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீங்கள் தான் வழியை வந்து உதவி செய்தீங்கப்பா. கேட்காமலே உதவி செய்தீங்க.
என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு அற்புதம் செய்தீங்க, என் நிலைமை பார்த்து உதவி செய்தீங்க, நான் துதிக்கிறேன்னு சொல்லி அந்த தேடி வந்து உதவி செய்த ஆண்டவரை எல்லாம் சேர்ந்து துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா, பரலோகத்தில் தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் துதிக்கப்படக்கூடிய இந்த மகிமின் தேவன் அப்பா, என்னை ரட்சிப்பதற்காக, பாவி ரட்சிப்பதற்காக இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை போல மனிதனாக இறங்கி வந்தீரே ஐயா. மனுஷன் தேவனாக மாற முடியுமான்னு யோசிக்கிறான், மனுஷனை தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவாதி தேவன் எங்களுக்காக மனுஷனாக, ஹல்லேலூயா, தூதனாக கூட மனுஷனாக இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சாதாரண மனுஷனாக சாதாரண குடும்பத்தில் எங்களுடைய சாதாரண மக்கள் எங்களை சந்திப்பதற்காக ராஜாதி ராஜா ஏழு குடும்பத்தை பிறந்தீரே, அன்பு பெரியதாண்டவரே. தேடி வந்து சுகமாக்கினீர், தேடி வந்து தேவைகளை சந்தித்தீர், தேடி வந்து அற்புதங்களை செய்தீர். பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர்களை தேடி வந்தீர் ஆண்டவரே, இக்கட்டில் உதவி செய்தீரப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திர கரங்களை தட்டி பாடுக வாக்கலாம். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அன்பு தேவப்பிள், நானே சாட்சியாக இருக்கிறேன். நான் பாவத்தில் கிடந்தேன், ஒரு துன்மார்க்கத்தில் பிச்சைக்காரனா வாழ்ந்தேன். ஏசு என்னை தேடி வந்து என் வாழ்க்கையே மாற்றி விட்டார். எனவே அந்த ஆண்டவரை கைத்தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமாம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவே, நான் ஆடி பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை பெத்த அப்பா, என்னை பெத்த அம்மா, நான் செய்த பாவத்தினால அவனை பிள்ளைன்னு சொல்ல வெக்கமா இருக்குது, அவமானம் இருக்குது சொல்லி எடுத்து ஒதுக்கின காலங்கள் உண்டு. இந்த பரிசுத்தமுள்ள என் தேவன் என்னை மகனாக தேர்ந்தெடுத்தான். அப்பாவே அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுகார்க்கு ஆவி எனக்கு கொடுத்தான். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமை கொடுத்தார், அன்பு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பெற்ற உன்னதமான பரிசுத்த இது தந்தையின் தேவன். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். வியாதியில கிடந்தேன், பலவீனப்பட்டு கிடந்தேன், சுகமானே சுகமானே நீ தேடி வந்து இயேசு தன்னுடைய தழும்புகளால் சுகமாக்கினார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, என் இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, சுகமானின் சுகமான், சுகமானின் சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். எதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தார், எதுக்கு என்னை தேடி வந்தார்?
நான் பாவம் செய்து நரகத்துக்கு போவது பிடிக்கல அவருக்கு. என்னை பரிசுத்தவனாய் மாற்றி பரிசுத்தமாக வாழ வைத்து ஹல்லேலூயா பரிசுத்த ராஜ்யத்தை இந்த பரலோக சேர்க்கத்தான் இயேசு தேடி வந்தார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ அவர் திருமுன் வாழ என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தேடி வந்து கரம் பிடித்து ஆண்ட கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அந்த அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படியோ இஷ்டம் போல் வாழ்ந்துட்டோம்ல, வாழ்ந்து என்னத்தை கண்டோம். எனவே நம்ம தேடி வந்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டா, நான் அப்படி தான் பலவிதமான கனவுகளோடு ஓடி போனேன். அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி, ஆனால் ஒன்றும் நடக்கலை. என் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா குயவனாக இயேசு களிமண்ணான என்ன கூட அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து பயன்படுத்தி வருகிறார். நீங்களும் நானும் களிமண், அவர் குயவன். அவரை பார்த்து நாம் என்ன அப்படி வை இப்படி சொல்லவே கூடாது. அவர் அடிக்கிறார், நொறுக்குகிறார், உருவாக்குகிறார். அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து கொள்ள எனது விசுத்தத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மண்ணாசையில் மயங்கி நான் மெய் வழி விட்டு அகன்று போய்விட்டேன். ஐயா, ஒரு சந்தோஷத்தை காணவல்ல. இப்போ ஆண்டவர் தேடி வந்த தெய்வமே எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி நான் பார்க்கலாம். அதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான ஆராதனை. ஒப்பு கொடுத்து இயேசு நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. குயவனே, படைப்பின் காரணனே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா வான் உள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா விளங்க செய்திடுமே. யாருக்கு நான் வேண்டாம், என்னை யாரும் விரும்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த வேலைக்கு போனால் நீ வேலைக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுகிறாரு. குடும்பத்தில் விரும்பாத பிள்ளையாக நான் இருக்கிறேன். தாவீது அப்படித்தான் குடும்பத்தில் இருந்தார், விலை போகாதவர். ஆனால் அவரை தேவன் அழைத்து விலை மதிப்புள்ளவராக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரே,
விலையெல்லாம் கிருபையா உகந்ததான் கீடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரல்லோ. விலையில்லா உம் கிருபையா உகந்ததான் கீடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை யாக்கிடுமே. ஆசையில் மயங்கி விட்டப்பா. உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சு உலகத்தின் ஆசாபாசத்தை சிக்குண்டேன். ஆனால் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியலை. காணாமல் போன ஆட்டை தேடி வந்த என் தெய்வமே, ஹல்லேலூயா. ஐயா, வாழ்நாளெல்லாம் பாதை சொல்லும் பாதை இல்லை நடத்தும். மண்ணாசையோ நன்மாயங்கியே மெய்வாழி விட்டே கண் போன போக்கினை பின்பற்றியே கண்டே நல்லை இன்பமே. அறிக்கை செய்து மண்ணாசையோ நன்மாயங்கியே மெய்வாழி விட்டே கண் போன போக்கினை பின்பற்றியே கண்டே நல்ல இன்பமே. காணாமல் போன பாத்திரமன்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சொல்லும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரமன்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சொல்லும் பாதையில் நடத்திடுமே. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குளம் கெட்டுப்போன மனுக்குளத்தை அப்படியே விட்டுவிட மனசில்லாதவராய் நீ மனுக்குளத்தை தேடி வந்தீரப்பா. கிறிஸ்மஸை கொண்டாடுகிறாங்க. என்ன கிறிஸ்மஸ், எதுக்கு கிறிஸ்மஸ் தெரியாதபடிக்கு எல்லாம் புசிக்காங்க, குடிக்காங்க, ஆட்டம் போடுறாங்க. ஐயா, துணிமணி வாங்குறாங்க, கட்டுறாங்க. ஐயா, அவளை நல்ல கலருக்கு லைட்லாம் போடுகிறான். அதுதான் கிறிஸ்மஸ் நினைக்கிறாங்கப்பா. ஏசு அன்னைக்கு அம்மையப்பா குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னான்னு சொன்ன மக்கள் அப்போ அதை அழுதது போல் இன்றைக்கு மனம் திரும்பாத ஒவ்வொரு கிறிஸ்தவனையும், மனம் திரும்பாமல் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனை பார்த்து ஏசு அழுகிறீர், ஆண்டவரை தேடி வந்தீரப்பா. கெட்டணிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தானே தேடி வந்தீரே. தேடி வந்த தெய்வம் இந்த மனுக்குளத்தை மீட்பதற்கு ரத்தத்தை சிந்தினீரே, ஜீவனை கொடுத்தீரப்பா, சொந்தமாக வாங்கியிருக்கிறீரே. எனவே அதை உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. இப்போவாது ஆண்டவரே தேடி வந்த தெய்வம் இயேசுவை தேடட்டும் ஐயா. அவர் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. தேடி வந்த அப்படி அன்பை நினைக்காம நான் இஷ்டம் போல் போய் தான் இவ்வளோ கஷ்டம், என்னை தேடி வந்த தெய்வமே என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இரக்கமுள்ள கர்த்தராய், ஓ தேடி வருகிற தேசராய் என்னை தேடி வருகிறீர். வியாதிப்பட்ட பிள்ளைகளை பாரும், கஷ்டத்தில் கிடக்கிற பிள்ளைகளை பாரும், பாவத்தில் மறுபடி விழுந்து எழும முடியாது இருக்கிற பிள்ளைகளை பாரும். அன்றைக்கு சகிவை தேடி போய் அந்த வீட்டுக்கே ரட்சிப்பை கொடுத்தீரே. வியாதிப்பட்ட மனுஷனை தேடி போய் சுகம் கொடுத்தீரே. லேகனுக்கு பிசாசு பிடித்த மனுஷன் தேடி போய் பிசாசை துரத்தினீரையப்பா. சமாரிய பெண்ணை தேடி போய் அந்த ஊருக்கே ரட்சிப்பை கொடுத்தீரே. அந்த இயேசு என்றைக்கும் ஜனங்களை தேடி வரும் ஐயா. தங்களை தேடி வருகிற இயேசுவை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும்
ஐயா தங்கள் தேடி ஆசையோடு ஓடி வருகிற தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த தெய்வத்தை எப்பா பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஒரே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையில் தினந்தோறும் இயேசு அநேகருக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரிக்கு தலையில் இருக்கிற கட்டியெல்லாம் சுகமாக்கி இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த சகோதரி அவங்க சாட்சியை சொல்ல கேட்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமை சாட்சி அனுப்பின என் தேவனை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என் பெயர் மேரி. இந்த சபையில் நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். கடந்த சில மாதங்களாக எனக்கு பயங்கரமான தலைவலியாக இருந்தது. அது மிகவும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நான் ஜிஹெச்சில் போய் தலைவலிக்குன்னு சொல்லும்போது டாக்டர் தலையில் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. சிடி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் சிடி ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க அந்த ஸ்கேனர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என் மூளையில் கட்டியிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கலக்கமாக இருந்தது. உடனே எங்கள் ஊழியக்கார்ட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, மூளையில் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே எங்கள் பாஸ்டர் பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டு பொய்யாகும்படியாக ஏசப்பா இவங்களுக்கு அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு அதிசயமான சுகத்தை கொடுத்தார். இந்த ஊழியத்தின் மூலமாக ஊழியக்காரர் எடுத்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் மனதுருகி எனக்கு அதிசயங்களை செய்தார். எந்த ஆப்ரேஷன் இல்லாமல், மருந்து மாத்திரை எந்த மெடிசனும் இல்லாதபடி கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறிக்க வேண்டிய நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். சுருக்கமாக இந்த வார்த்தை கேட்கலாம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 19:9-10. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த பூமிக்கு வந்தார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊரெல்லாம் கொண்டாட்டம். புது துணி எடுக்கணும், வெடி போடணும், வீட்டை அலங்கரிக்கணும், ஆண்டவரை கொண்டாடணும், கேக்கு வாங்கணும். இதே தான் ஆசை தகப்போனேன். ஏன்? இயேசு பிறந்தாராம். அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, எதுக்கு இயேசு பிறந்தார்? அதை உணர்ந்து கொள்ளாமல் கிறிஸ்மஸை கொண்டாடுறது பிரயோஜனமே கிடையாது. அண்ட சராசரத்தை உண்டாக்கின என் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். தேவ சாயலாக உண்டாக்கி தேவ மகிமையால் நிறைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனை தினந்தோறும் சந்தித்தார். ஆனால் பொல்லாத பிசாசால் வஞ்சிக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாளும் தேவ மகிமை இழந்தார்கள், தேவ சாயல் இழந்தார்கள். இப்படி நிர்வாணி என்று பார்த்து தேவ மகிமை இழந்து சபிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதமாக வைத்த அந்த ஸ்தானத்தை விட்டு சபிக்கப்பட்டவர்களாய் ஏதேன் தோட்டம் துரத்தி விடப்பட்டார்கள். அருமை, இதே தப்ப தூதர்கள் பண்ணார். பரலோகத்தில் 3 பங்கு தூதர்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டு லூசிஃபருக்கு பின்னால் போய் பிசாசாக மாறிவிட்டார்கள். அது தூதர்கள் ரட்சிக்க இயேசு விரும்பலை. ஆனால் தன்னுடைய உருவாக்கப்பட்ட மனுஷனை அப்படியே விட்டுவிட அவருக்கு மனசே இல்லை. என்ன செய்யலாம் யோசித்து பார்த்தார். எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அவரே இறங்கி வந்தார். தேவன் மனிதன் ஆனார். அவர் மாம்சத்து ரத்தத்தை உடையவர் ஆனார். வேறு வழியே கிடையாது. நம்ம தான் போகணும். எத்தனை ஆடு அடித்தாலும், எத்தனை மாடு அடித்தாலும் இவன் பாவம் போகாது, பாவம் செய்துக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லி எப்படியாவது மனு கொடுத்து மறுபடியும் மீட்பதற்கு அந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தார். சிருஷ்டிகர் இரட்சகரானார். பாவத்தில் கிடக்கிற மக்கள் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்.
எப்படியாவது ஒரு கூட்ட மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களுக்காக அலைந்து திரிந்து ஊழியம் செய்தார். இந்த மக்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், ரட்சிப்பின் நிறைவேற்றி முடித்தார். அப்போ அவர் உலகத்தில் வாழ்ந்து வந்த காலத்தில் இப்படி எரிகோ வீதியில் போகும்போது சகையும் ஒரு மனுஷன் இருக்கிறான், பணக்காரன், நல்ல உயர்ந்த பதவி அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் பாவியாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. அப்போ இயேசு தன் வீட்டுக்கு பார்க்க வருகிற கேள்விப்பட்ட உடனே கூட இருந்தபடியே காட்டுத்து மரத்தில் ஏறி எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். இயேசு வந்து பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், சகையுவே நீ கீழே இறங்கி வா. அவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் கூட அவன் பேர் அறிந்த இயேசு சீக்கிரமாக இறங்கி வா. வருகிறான், போகிற வழியிலே தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறான். ஆனால் சுற்றின ஜனங்கள் சொல்லுகிறாங்க, என்னடா இவர் பாவியான மனுஷன் கூட போகிறார், எவ்வளோ பெரிய பாவி, அவன்கிட்ட பேசலாமா, அவன் கூட போகலாமா என்று முறுமுறுக்கிறார்கள். இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்த உடனே இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறானே, வீட்டுக்கு ரட்சிப்பும் வந்தது. இப்போ தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவனை போகிறதை தேடவும் ரட்சிக்கவும் தான் அந்த உலகத்துக்கு நான் வந்தேன். இப்போ இயேசு உலகத்துக்கு எதை தேடி வந்தார்? எதையோ ஒன்று தேடி வந்திருக்கிறார். அவர் தேடுவது ஒரு கிடைக்கணும். அப்போ அன்பு தேவைப்பட ஒன்றை மறந்து போகாதீங்க. கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவின் பிறப்பு மட்டுமல்ல, இயேசு தேடி வந்த அன்பை கொண்டாடுகிறது. அப்போ சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு ஏன் மனுக்குலத்தை தேடி வந்தார்? எதுக்கு அந்த மனுஷனை தேடி அவர் வர வேண்டும்? வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 34 11 முதல் 16 வரைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அவளை தேடி பார்த்தேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகள் நடுவே இருக்கிற நாளில், தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகள், எதுக்கு இயேசு வந்தாரு? என் ஆடுகளை தேடி வந்தேன். என் ஆடுகள் சிதறி போயிருக்கிறது. என் ஆடுகள் நல்ல மேய்ப்பன் இல்லாததுனால பல தேசங்கள் சிதறி போயிருக்கிறது. சிதறி போனது மட்டுமல்ல, எலும்புகள் முறிந்து போயிருக்கிறது. நல்ல தொழுவத்தில் அவைகள் இல்லை. உயர்ந்த மேடுகள் இருக்கும்படி அழைத்தேன். உயர்ந்த மேடுகள் இல்லாமல் தாழ்ந்த இடத்துல கிடக்கிறாங்க. என் ஆடுகள் நிலையை பார்த்து நான் பரிதாபப்பட்டு என் ஆடுகளுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை காட்டவும் என் ஆடுகளை நடத்தவும் நான் தேடி வந்தேன். யார் இந்த ஆடுகள்? நாம தான் இந்த ஆடுகள். காணாமல் போன ஆடுகள் நாம தான். யாரு மேய்ப்பன்? இயேசுவே நல்ல மேய்ப்பன். யோவான்ல சொல்லுகிறார்,
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து கொள்ளும். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இஸ்ரேல் மக்களை குறித்து தான் இப்படி பேசுகிறாரு. என் ஆடுகளை சிதற பண்ணிட்டாங்க, என் ஆடு சிதறி போய் கிடக்கிறது, காணாமல் போய் கிடக்கிறது. காணாமல் போன ஆடுகளை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தொழுவத்தில் படுக்க இடம் இல்லாமல், நல்ல தொழுவம் இல்லாமல் இருக்கிற ஆடுகளை நல்ல தொழுவத்தில் வைக்கணும். என் ஆடுகளை உயர்ந்த மேடுகளை கொண்டு போய் நான் வைக்கணும். என் ஆடுகள் மிக மிக கேவலமாக நடத்தப்படுகிறது. ஆனாலும் கூட நான் ஆடுகளை தேடி கண்டுபிடித்து உயர்ந்த மேடுகளை வைக்கணும். நல்ல மேய்ச்சல்களை அவளுக்கு நான் காட்டணும். அப்படி என் தேசத்தில் என் ஆடுகள்லாம் கூட்டி சேர்க்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். ஆனால் நம்ம சிதறடிக்கப்பட்டுட்டோம், அவரோட்டு விலகி போயிட்டோம். அந்த காணல் போன ஆட்டைத்தான் 100 ஆடுகள் இருக்குது, 99 ஆடு ஒழுங்காக இருக்குது, ஒரு ஆடு மட்டும் எங்கேயோ போய்விட்டது. போனால் போகட்டும், ஒன்று தானே. அப்படி இல்லாதபடிக்கு அந்த ஒரு ஆட்டையும் கண்டுபிடிக்கணும். இன்னும் சொல்லுகிறார், இந்த துழுவத்தில் சேராத ஆடுகள் இன்னும் எனக்கு இருக்கிறது, அவைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது ஏன்னா அவரோட்டு விலகி போய் எலும்பு முறிந்து புஷ்டி இல்லாமல், மேய்ச்சல் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல் சிதறி கிடக்கிற நம்ம சேர்க்கும்படியாகத்தான், நல்ல தொழுவத்தில் வைக்கும்படியாக, உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாக, நம் எலும்புகள் எல்லாம் இணைத்து காயங்களை கட்டும்படியாகத்தான் ஏசு இந்த உலகத்துக்கு அவருடைய ஆடுகளை தேடி வந்தார். அது எந்த ஆடுகள்? நல்ல ஆடுகள் அல்ல, தொழுவத்தில் கிடக்கிற ஆடுகளை அல்ல, தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தேடி இயேசு வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க? சபைக்குள்ள இருக்கிறீங்களா? சபை விட்டு வெளியே போயிட்டீங்களா? இல்லை ஆண்டுடைய ஆடுகளாக இருக்கிறீங்களா? தேவ சத்தத்தை அறியாமல் ஓனாய்க்கு பிள்ளான போல ஆடுகளாக இருக்கிறீங்களா? நல்ல மேய்ப்பனை இயேசு விட்டு விட்டு இன்னைக்கு ஆற்றுத்தொலை போத்துன ஓநாய்களை போல கள்ள மேய்ப்பர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க பின்னால் போய் சிதறடிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாக மேய்ச்சல் இல்லாமல், நிலையான இடம் இல்லாமல், ஆசீர்வாதம் உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களை நல்ல தொழுவத்தில் வைக்கவும், நல்ல மேய்ச்சலை காட்டவும், உயர்ந்த மலைகளை ஏறியிருக்க பண்ணவும், ஹல்லேலூயா, அவரோடு சேர்த்துக்கொள்ளவும் தான் இயேசு உலகத்துக்கு நம்மை தேடி வந்தார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆடுகிறாங்க பாடுகிறாங்க, ஆனால் எதுக்கு இயேசு தேடி வந்தான்னு தெரியாதபடிக்கு ஏதோ கடன் வாங்கிட்டு பண்டிகை கொண்டாடிட்டு ஜனவரி மாதம் ஆச்சுன்னா கடன் அடைக்க வழி இல்லாதபடிக்கு தலையை தொங்க போட்டுட்டு சோர்ந்து கிடக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அதுக்கல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, உயர்ந்த லக்கிமுடி இயேசு வந்தார். இன்றைக்கி அந்த ஆண்டவர்கிட்ட வந்துடுங்களேன். காணாமல் போன ஆட்டை தேடி வந்து மேற்பட்ட ஓடி வந்துடுங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கட்டளையிடுவார். அசல் கொண்டதை எலும்பு முறிந்த ஆடுகளை, தொழுவத்து இல்லாத ஆடுகளை தேடி இயேசு வந்தார். ரெண்டாவதாக தேடி வந்த இயேசு இந்த மனுக்குலத்திட்ட எதை தேடுகிறாரா? வாசிக்க பார்க்கலாம். லூக்கா எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அடுத்து முதலாவது காணாமல் போன ஆட்டை தேடி வந்தாரு. அடுத்து எதை தேடுகிறாரு? தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒருவனை தேடுகிறேன். சுவரை அழிக்காம இருக்க நான் திறப்பு நிற்க யாரு ஒருத்தனை தேடுகிறேன், ஒருவனையும் காணவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் பாவத்தை நிறைந்திருக்கிறது. பாவம் செய்தால் கர்த்தருக்கு கோபம் வருகிறது. அன்றைக்கு நோவா காலத்தில் எல்லா மக்களையும் அழித்தாரு. பாவம் செய்ததுனால வெள்ளத்தில் அழிச்சாரு. சோதம் குமாரை அழிச்சாரு. பாவம் செய்ததுனால அழிச்சாரு. இன்னைக்கு சென்னை அழிகிறது, வெள்ளத்தில் அழிகிறது. யார் சொல்லுகிறா? பாவம் பெருகி போச்சுது, சென்னை அழிகிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக சென்னை பக்கத்தில் செய்தி, மனைவிகளை மாற்றிக்கொள்ளுகிறாங்களாம். ஈசிஆர் ரோட்டில் பெரிய பெரிய பங்களாக்குள்ளே போய் எல்லாரும் போகிறது, பணக்காரங்க போகிறது. அந்த ராத்திரி முழுசா அடுத்த மனைவியோட உறவு, கார் சாவியை மாற்றி அடுத்த மனைவி எடுத்துக்கிட்டு ராத்திரி ஃபுல்லாக கர்த்தர் கோபப்படுகிறார். இன்னொரு இடத்து சென்னையில் காட்டுகிறாங்க, நடுராத்திரி வேலை ஆணும் பெண்ணும் தண்ணி அடித்து கொண்டு கிடக்கிறது. போலீஸ்கார் கதை திறக்க மாட்டேங்கிறாங்க. கதை உடைச்சிட்டு போனால் பேண்ட்டு செட் அரை நிர்வாணத்தோட போதையில் பெண்களும் ஆண்களும் ஓடுகிறாங்க.
பிறகு சென்னை அழியாமல் என்ன செய்யும்? எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆமாம் ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணி சென்னை அழிகிறது. இல்லை, பாவத்தினால் சென்னை அழிகிறது. பாவம் பெருகி போய்விட்டது. நல்ல வருமானம், நல்ல துட்டு, என்ன செய்யும் தெரியலை. ஆணு பெண்ணு தண்ணி அடிக்கிறது, துன்மார்க்கமான ஜீவியம், இப்படி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தா என்ன செய்வார் பாருங்க. கர்த்தர் கோவத்தான் படுக்கிறார். இப்படிலாம் ஆடுகிறான், சபைக்கும் வந்துடுறான், அங்கேயும் அல்லேலூயா போட்டு ஆடுகிறான், அங்கேயும் ஆடுகிறான், இங்கேயும் ஆடுகிறான். கர்த்தர் கோவப்படுகிறார். இப்படி தேசத்தை அழிக்கும் நமக்கு பாவமாக தான் தெரிகிறது. ஐயோ ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே, பாவமாக இருக்குதே, என்ன செய்யலாம்? அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறாரு? திறப்பில் நின்று ஜெபிக்க ஒருத்தனை தேடுகிறார். சென்னை அழியக்கூடாதுன்னு சொன்னால், ஆண்டவரே பாவத்தை பார்த்து அதை ஜனங்களுக்கு திறப்பில் நிற்கணும். சோதோம் குமாராவில் லோத் அழியக்கூடாதுன்னு சொன்னால் ஆபிரகாம் தரப்பில் நின்றார். ஜனங்கள் பாவம் ஜனங்கள் அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால் மோசே தரப்பில் நின்றார். அதே போல் தரப்பில் ஜெபிக்க ஒருவனை கத்தை தேடுகிறார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் பிள்ளைகள் துன்மார்க்கமான வாழ்க்கை, புருஷன மனைவி துன்மார்க்கமான வாழ்க்கை, குடும்பத்தை ஒருவனை கத்தை தேடுகிறார். அந்த குடும்பத்தை கத்தை அழிக்காம ஒருவனை ஒருத்தியை தேடுகிறார். கடவுளை என்று சொல்லுகிறார். சபைகளை பரிசுத்தம் இல்லாமல் ஆட்டம் போடுகிறார்கள். சபை அழிக்காத ஒருவனை தேடுகிறார். ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்ல, நாங்கள் என்ன முழுவதும் பண்ணலையா, உபாசம் போட்டு ஜெபிக்கலையா, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்வதுதானே உண்மை இல்லையா? தேசத்தை அழிக்கா திறப்பில் நிற்க ஒருவனை தேடுகிறேன், ஒருவனை காணலை. இன்னைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, உங்கள் பட்டணம் அழியக்கூடாது, உங்கள் ஊர் அழியக்கூடாது, உங்கள் சபை அழியக்கூடாது, உங்கள் குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொன்னால் கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். நான் இருக்கிற ஆண்டவரே, நான் நிற்கிறப்பா, என்னை பலப்படுத்தும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. காணாமல் போட்டு ஆட்டை தேடுகிற ஆண்டவர். தேசத்தை அழிக்க அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் உருவாக்கின மனுஷனை அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அழிக்கணும் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த மோசையை போல, அந்த ஆபிரகாமை போல நம்ம தரப்பு நின்று ஜெபிப்போம், கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. இந்த தரப்பில் ஒருவனை தேடி கடைசியாக அவர் எதை தேடுகிறாரா? வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். ஓமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அத்திமரத்தை நட்டிருந்தார். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒன்றும் கனியை தேடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு இப்ப எதை தேடுகிறார்? காணாமல் போன ஆட்டை தேடி வந்த என் ஆண்டவர், சிறப்பில் நின்று ஜெபிக்க ஒருவனை தேடுகிறேன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப மனுக்குலத்தை என்ன தேடுகிறார்? கனியை தேடுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 21:18-19. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கனி கொடுப்பது ரொம்ப முக்கியம். அநேகர் ஆவிக்கிற வரங்களுக்கு எல்லாரும் முக்கியம் கொடுக்கிறோம். ஆவிக்கிற வரங்கள் அவசியம். ஆனால் அதை விட கனி கொடுப்பது ரொம்ப முக்கியம். மனுஷகுமாரன் பூமியில் வருகிறார். எதை தேடி வருகிறார்? கனி கொடுக்க. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டி அக்கினில் போடப்படும். இப்பொழுது கோடரையானது மரங்கள் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மனுஷன் புரிய சபைக்குள்ள வருகிறார்கள், நல்லா பாடுகிறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, ஊழியெல்லாம் கூட செய்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்கிறான். ஆனால் கனி இல்லை. அநேகரை பார்த்துருக்கிறேன், நான் ஏமாந்து போகிறேன். சபைக்குள்ள வருகிறார்கள், நானே ஆச்சரியப்படுகிறேன். அங்கே போனோம் பாஸ்டர் ஊழியத்துக்கு, இங்கே போனோம் பாஸ்டர் ஊழியத்துக்கு, அப்படி ஊழியத்துக்கு. கடைசி கனி இல்லையா? சாட்சி இல்லை, அன்புங்கிற கனி இல்லை. பெத்த பிள்ளைகள் நேசிக்க முடியல, அன்பு இல்லை, கனி இல்லை. ஆவின் கனியில் ஃபஸ்ட்டு கனி என்னது? அன்பு. ஆவின் கனியில் முதல் அன்பு. அவன் அன்பே இல்லை எனக்கு கிறிஸ்தவன்ட்ட.
நான் பார்த்து பார்த்து வேதனைப்படுகிறேன். அண்ணன் மேலே தம்பிக்கு அன்பு இல்லை, தம்பி மேலே அண்ணனுக்கு அன்பு கிடையாது, புருஷன் மேலே மனைவிக்கு அன்பு இல்லை, மனைவி மேலே புருஷனுக்கு அன்பு இல்லை. அன்பில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கனியை தேடி வருகிறார். ஆவின் கனி அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா? சமாதானம் உங்கள்கிட்ட இருக்குதா? பொறுமை உங்கள்கிட்ட இருக்குதா? கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோமே, கொண்டாடலாமா? யோசிங்க. நம்ம கொண்டாட்டத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதானே இத்தனை கருத்து செய்கிறோம். கொண்டாட்டத்தை பார்த்து ஆசீர்வதிப்பாரா சபிப்பாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்கள் வீட்டில் ஸ்டாராக தொங்க விட்டு இருக்கிறீங்க, லைட்டாக போட்டு இருக்கிறீங்க, வெள்ளை அடிச்சிருக்கிறீங்க, கிறிஸ்மஸுக்கு ஆயத்தப்படுகிறீங்க, சபையெல்லாம் அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கிறது. பக்தரே வாரும், ஆசையாவலோடு பாரும் அழைக்கிறாங்க, கூப்பிடுகிறாங்க. ஆண்டவர் வந்து இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறாங்க. எதை தேடுவாரு? திறப்பளிக்கிற ஒருவனை தேடுவார்ல, கனி இருக்கான்னு தேடுவார்ல. அப்படி இல்லைன்னு என்ன செய்வார்? தயவு செய்து கிறிஸ்மஸை கொண்டாடுவது முந்தின வாரம் இந்த செய்தியை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஏசு இந்த வார்த்தைகளை பேச உணர்த்தினது கர்த்தரை துதிக்கிறேன். ஏசு நம்மை தேடி வந்தார், தேடி வந்தவர் நல்ல எண்ணத்தோடு தேடி வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி வந்தார். அந்த காணாமல் ஆட்டை எங்கே சென்று தொழுவத்தை சேர்க்க கொண்டு வந்தார். ஆனால் அதை இன்றைக்கி யாரும் இஷ்டம் இல்லை. தொழுவத்தை கொண்டு சேர்க்கவும், தொழுவத்தை கொண்டு சேர்த்து நல்ல மேய்ச்சலை கொடுக்கவும், உயர்ந்த மலையில் வைக்கவும் அதை விரும்புகிறார். அந்த உள்ள வரணும் இல்லை. அதே போல தேசத்தை அழிக்காம தரப்பில் இன்னும் ஜெபிக்க ஒருவனை தேடுகிறார். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லை. யாரை அனுப்புவேன், யார் எனது காரியம் போவான் கேட்ட மாத்திரத்தை ஏசையா ஒப்பு கொடுத்தார். நான் இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்க, என் சபைக்காக ஜெபிக்க, என் பட்டணத்துக்காக தெருவுக்காக ஜெபிக்க நான் இருக்கிறேன். அப்படி தரப்பில் ஜெபிக்க ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து அதை எதை தேடுகிறார்? கனியை தேடுகிறார். கனியை தேடுகிறார். ஆவியின் கனி, ஸ்தோத்திர உதவி கனியாகிய ஸ்தோத்திர பலி, இதெல்லாம் கனியை தேடுக. அன்பு தேவ பிள்ளைகளே, பேசுகிற கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. என்னை தேடி வந்த தெய்வமே, நான் தான் அந்த காணாமல் போன ஆடப்பா, இடத்துல வருகிறேன். என் எலும்புகளை கட்டும், என் காயங்களை கட்டும், நல்ல தொழுவத்தில் என்னை வைங்க தகப்பனேன், உயர்ந்த மலைகளை என்னை வச்சிருங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, கனி இல்லாமல் இருக்கிறேன், கனி கொடுக்கிறவனாக மாற்றிடும். கனியை தேடி என் கனி இல்லைன்னு சபிச்சா என் வாழ்க்கை என்ன ஆகும்? அதுபோல் என் பட்டணம் தேசம் அழியாதபடிக்கு திறப்புக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. காணாமல் போன ஆட்டை தேடி வந்த ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வைப்பார், காயங்களை கட்டுவார், நல்ல மேய்ச்சலை காட்டுவார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுகிறாங்கப்பா. எது கிறிஸ்மஸ், எதுக்காக கொண்டாடுகிறோம் தெரியாதபடி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. தேடி வந்த தெய்வம் ஐயா, தேடி வந்த தெய்வம். மனுக்குளம் கெட்டு போய்விட்டது, மனுக்குளம் சிதறி கிடக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்குது. காணாமல் போன ஆட்டை தேடி வருகிற தெய்வமே, அந்த சத்தத்தை கேட்டு நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடு சொல்லியிருக்கிறேன். மேய்ப்பன சத்தத்தை கேட்டு ஓடி வரட்டும். அப்படி ஓடி வருகிற ஆடுகளை அணைத்து கொண்டு அதுக்கு வேண்டியது செய்து கொடுத்து நல்ல தொழுவத்தில் வைத்து உயர்ந்த மலைகளை வைத்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அதே போல தேசத்தில் பாவம் பெருகி போய்விட்டதப்பா, துன்மார்க்கமான ஜீவியம் ஐயா, அதனால தேசத்தில் அழிவு நாசங்கள் புயல், பூமி அதிர்ச்சி, எரிமலை கொப்பளிப்பது, யுத்தங்களப்பா, எங்கே பார்த்த அழிவு தான். அப்படி அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒருவனை தேடுகிறேன், காணவில்லை என்று சொல்லுகிறீரே, நான் இருக்கிறேன்னு சொல்லி திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஆத்துமக்கள் எடுப்புங்க தகப்பனே. நீர் வரப்போகிறீர், கனியை தேடுகிறீர். சபைகளை வந்து ஆராதனை நல்லா இருக்குது, கனி இல்லை. சபையில் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆலயம் அருமையாக கட்டுகிறார்கள், ஆடியோ சிஸ்டம் பக்காவாக இருக்குது, லைட்டிங் பக்காவாக இருக்குது, ஜிலு ஜிலு காற்று ஏசி தான். அப்படி ஆலயங்கள் அப்படி அப்பா என் நேர்த்தியாக செய்ய விடுமோ? எங்கள் ஆலயத்தை பாருங்கள், எங்கள் ஆலயத்தை பாருங்கள். ஆண்டவர் இப்படி விரும்பி விரும்பி அழைக்கிறாங்க. ஆலயம் ஆராதனை நல்லா இருக்குது, கனி இருக்கணுள்ளதாக போனேன். ஆனால் சபையில் கனியெல்லாம் தேடுகிறீரே, தயவு செய்து கனி இல்லாட்ட சபித்திருவீரே. அதை உணர்ந்து கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றிடுங்க தகப்பனேன். பண்டிகை கொண்டாடு இந்த காலகட்டத்தில் தங்களை தேடி வருகிற இயேசுவை அறிந்து கொண்டு அவர் சத்தத்தை கீழ்ப்படிந்து திறப்பில் ஜெபிக்க ஒப்பு கொடுத்து கனி கொடுக்குறவன் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்.
அப்பிரோஜனமானவன், என் கடமை செய்துட்டு ஆண்டவரே, மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதரே, ஐயா ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதரே, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த உரைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.